அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அறிய வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த மார்ச் மாதத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால் அற்புத பலன் ஏற்படும். அதை பற்றி சிறுவர்களுக்கு சொல்கிறேன், கற்றுக்கொண்டு பயன்படுங்க. இப்போ ஜோதிடத்தில் குரு பகவான் சக்தி வாய்ந்த கிரகமாகும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படி குரு பகவானின் கிரக மற்ற நிலையை அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு இந்த நடைபெறும் குரு மற்ற குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா தற்போது மிதுன ராசியில் வக்கிர நிலையில் உள்ள குரு மார்ச் முதல் நேர்கதியில் பயணிக்க உள்ளார். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு முக்கிய திருப்பு புடுமையாக அமைந்துள்ளது. இப்போ வேத பஞ்சாயத்தின் அடிப்படையில் வக்கிர கதியில் பயணித்து வரும் குரு மார்ச் 11, 2026 முழுமையான நேர்கதி மாறுகிறார். இருப்பினும் மார்ச் தொடக்கத்திலிருந்தே இந்த நேர்கதி அதிக தாக்கத்தை ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். அதில் முதல் ராசியாக அற்புத பலன்களை பெறக்கூடிய ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் குரு வக்கிர நேர்த்தி அடைவதால் கடந்த சில மாதங்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். முதலீடுகளில் அதிக லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவில் இருந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் அந்த ஜாதகரை தேடி வரும். எல்லாம் வெற்றிகரமாக முடியும். மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு நேர்கதி இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மேசராசியை பொறுத்த மட்டும் மார்ச் மாதத்திலிருந்து அற்புத பலன்களை பெறலாம். நீங்கள் ஏதாச்சும் இப்போ தேர்வில் வெற்றி பெறணும், இல்லை தொழில் தொடங்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மார்ச் மாதத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 100% வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.